ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம். வரக்கூடிய ஆகஸ்ட் 31ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் மாலை நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் அல்லது ஒரு விளக்கு எண்ணெயிலோ அல்லது எள்ளெண்ணெயை வைத்தோ நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம். தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக சுத்தமாக ஒரு மஞ்சள் கிழங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மஞ்சள் கிழங்கை ஒரு மஞ்சள் துணியில் வைத்தோ அல்லது சுத்தமாக கழுவி உங்களுடைய வலது கையில் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த மஞ்சள் கிழங்கை வேருடன் இருக்கும்படி நீங்கள் எடுக்க வேண்டும். அதனை எடுத்து நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி வைத்துக் கொண்டால் அதனை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்னும் நல்ல ஒரு சிறப்பம்சங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பின்னர் கண்களை மூடி விநாயகரை மனதில் நினைத்து, விநாயகப் பெருமானை, நான் தொடங்கக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் என்பதை நீங்கி நல்ல புத்திகளையும் தெளிவான வழிகளையும் அருள வேண்டும் என்று மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை தேடிக் கொடுக்கும். மஞ்சள் என்பது மங்களத்தையும் சுபத்தையும் குறிக்கக்கூடிய பொருளாகவே நமது பூஜை மரபில் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளால் விநாயகரை உருவாக்கி வழிபடக்கூடிய முறையும் பாரம்பரியத்தில் காணப்படுகிறது. ஆகவே இந்த மஞ்சள் கிழங்கை கையில் வைத்துக் கொண்டு விநாயகரை நினைத்து பிரார்த்தனை செய்வதை சுபகாரியங்கள் தங்கும் தடையுமின்றி நடைபெற வேண்டும் என்ற பக்தி வேண்டுதலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். காஞ்சி மகான் மகாபெரியவா கூறுவதைப் போல பூஜையில் நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளை விட அந்த பொருளை வைத்துக் கொண்டு இறைவனிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் தான் முக்கியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் கிழங்கை கையில் வைத்திருக்கிறோம் என்பதற்காக எல்லா தடைகளும் தானாகவே விலகிவிடும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது. மஞ்சள் நமக்கு ஒரு நினைவூட்டல். நம்முடைய எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல் நேர்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் முன்பாக விநாயகரை நாம் நினைக்க வேண்டும் என்பது தான் இதற்கான ஒரு அடையாளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மஞ்சள் கிழங்கை கையில் வைத்துக் கொண்டு முதலில் ஓம் கம் கணபதியே நமக்கு என்று 11 முறைகள் நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமை தேவ சர்வ காரியசு சர்வதா என்ற ஸ்லோகத்தை நீங்கள் 7 முறைகள் சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மனதில் உரை வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டில் அமைதி நிலைக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தடையின்றி நிறைவேற வேண்டும். தவறான வழியில் செல்லாமல் நல்ல புத்தியுடன் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதனை வேண்டிக் கொள்ளுங்கள். 11 முறை மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு கையில் இருந்த மஞ்சள் கிழங்கை விநாயகரின் முன்பாக ஒரு சிறிய தட்டில் வைத்து அதன் மீது சிறிதளவு குங்குமம் சந்தனம் வைத்து நீங்கள் வணங்கலாம். அருகம்போல் இருந்தால் அதையும் விநாயகருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். பின்னர் தீபத்தை பார்த்து கொண்டு சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக இறைவனிடம் நீங்கள் ஒப்படைத்துவிட்டு, எனக்கு வேண்டியது மட்டும் நடக்க வேண்டும் என்று அல்ல, எனக்கு நல்லது எது என்று அறிந்து அதற்கேற்ற வழியை நீதான் அருள வேண்டும் என்று நீங்கள் விநாயகரிடம் அப்பொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும். மகாபெரியவா அருளிய பக்தி நிறைய நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் பரிகாரங்கள் என்பது இறைவனை ஏமாற்றுவதற்கான வழி கிடையாது, நம்மை நாமே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழி. மஞ்சள் கிழங்கை கையில் வைத்துக் கொண்டு வழிபடும் பொழுது இனிமேல் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது, பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. நல்ல காரியத்தை தொடங்கும் போது விநாயகரை நினைக்க வேண்டும் என்று மனதில் நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பதை தேடிக் கொடுக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்மளுடைய மகாபெரியவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். மறக்காம மகாபெரியவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரியவா சரணம்.